Hi guys, welcome to last episode of Birthday Getaway at Sharai Beach. இப்போ இன்னைக்கு டேட் வந்துட்டு April 22nd மார்னிங் 9 AM ஆச்சு. ஸோ we just got ready and நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீடியோ போடுறேன். நேற்று வந்துட்டு கொஞ்சம் ரிசார்ட்டில் நிறைய பேர் இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேலே இருந்துச்சுல, லாஸ்ட் எபிசோடில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயே தனியாக டேபிள் போட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அப்படியே அவங்க எடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் ஹோட்டல் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் திஸ் டைம் இது வந்துட்டு நல்லாயிருக்கு, மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் சோல் ரீசெட்டிங், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் சேஞ்ச். என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். And thanks to everyone for wishing me on my birthday. So room போயிட்டு ஆல்ரெடி மோஸ்ட்டாக நைட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் மட்டும் பேக் பண்ணிவிட்டு அரவுண்ட் 11:30 AM செக் அவுட் பண்ணோம். ஸோ வில் பி செக்கிங் அவுட். வி ஆல் பேக்ட் அப் அண்ட் இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். நேற்று நாங்கள் வந்தபோது இது வரைக்கும் தண்ணி இருந்தது, அதனால we didn't choose this place. அதனால கொஞ்சம் அந்த சைடு தான் நாங்கள் போய் பீச்சில் விளாண்டுருந்தோம். ஆனால் இப்போ பாருங்களேன், எங்கள் நேரம் பாருங்களேன், அவ்வளோ தூரம் உள்ள போயிருக்கு. இது நேற்றே இருந்தால் நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஓகே, ஸோ அவ்வளோதான், நாங்கள் செக் அவுட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ பாய். நாங்கள் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு கொஞ்சம் வழி மாதிரி கொஞ்சம் மாறிட்டோம். அப்போ எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, சம்பவம் அத்தியாயம் 3. எப்படி காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே போய் மாட்டிட்டு லூப்பில் அப்படியே இதாகிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஆம்பியன்ஸ், அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸே நம்ம போட்டுட்டு நம்ம பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. I had this habit, like நான் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா like some sort of memories from there அதாச்சும் எடுத்துடுறேன். லாஸ்ட் டைம் ஒர்க்லாம் போகும்போது நான் ஒரு குட்டி கிளாஸ் பால் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு பீச்சில் வந்துட்டு அந்த பீச் வாட்டர், சாண்டு, அந்த குட்டி குட்டி ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் கொண்டு வந்திருந்தேன். அது வந்து வீட்டில் ஷோகேஸில் அழகாக இருக்குது. அது ஒரு சார்ட் ஆஃப் மெமரி இல்லையா, பார்க்கும்போது எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த டைமும் சரி பீச்னால சரின்ட்டு we did the same thing. அதே குட்டி கிளாஸ் பால், இந்த சாண்ட் பார்த்தீங்களா, பிளாக் சாண்ட், அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஷெல்ஸ் எல்லாம் அழகாக தெரியுதா. ஸோ திஸ் இஸ் இட். இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகும்போது குட்டி குட்டி மெமரிஸ்லாம் இது பண்ணீங்களா, அதெல்லாம் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம். லாஸ்ட் டைம் இங்கே ஒர்க்கெல்லாம் போன போதும் வாங்கியிருந்தோம், கன்னியாகுமரி போன போதும் வாங்கியிருந்தோம். பட் இந்த டைமில் இங்கே எதுவுமே ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. லிட்டரலி ஷாப்பிங்னு எதுவுமே பண்ணவே இல்லை, ஏன்னா கடையே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி மெமரி தட் ஐ ஆம் கேரிங் டு ஹோம். ஓகே கைஸ், அங்கே ஆக்சுவலி நேற்று ஈவினிங் பீச் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, நான் இந்த மைக் போட்டிருந்தேன்ல, அந்த ஆக்சுவலி நேற்று அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன்ல, அது வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அது போடும்போது கரெக்டாக அந்த பின்னாடி மேக்னெட்டு, இது முன்னாடி மைக், அது கரெக்டாக தான் ஃபிக்ஸாக இருந்தது. ரொம்ப நேரம் கரெக்டாக தான் இதாகிட்டு இருந்துச்சு. பட் நான் திடீர்னு எனக்கு டக்குன்னு ரியலைஸ் பண்ணேன், இது வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. தென் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எடுத்துட்டேன். பட் தண்ணியில் நனைஞ்சிருச்சு, எடுத்துட்டேன். எனக்கு உள்ள இருக்க மேக்னெட் வந்துட்டு எனக்கு அது அங்கேயே தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள நான் ட்ரெஸ் உதறிட்டேன். ட்ரெஸ் உதறினதுல என்னாச்சு, அது கீழே விழுந்துருச்சு. அப்போ வந்துட்டு ஓகே, இந்த டைம்ல தண்ணி வந்துடக்கூடாது, வந்தா அப்படியே அடிச்சுட்டு போயிடும்ல, அதனால வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேவ்ஸ் வந்துருச்சு. வேவ்ஸ் வந்துட்டு நான் அப்போதான் புது மைக்கு 2000 ரூபா போச்சே அப்படிங்கிற மாதிரி
நினைச்சிட்டு ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆயிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த வேவ்ஸ் இப்படின்னு பாஸ் ஆகும்போது இப்படி வந்து அடிச்சுட்டு இப்படி கீழே போகும்ல, அப்ப வந்து அது அப்படியே அங்கேயே இருந்துச்சு. ஆக்சுவலி அது எப்படி இருந்ததுன்னா, அந்த மண்ணுல வந்து கொஞ்சம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அதை ஹோல்ட் பண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி அடிச்சுட்டு போகும்போது அது மட்டும் நம்ம பார்க்கும்போது அது கரெக்டா தெரிஞ்சுது அந்த இடத்துல அது இருக்கு அப்படின்ட்டு. குடு குடுன்னு ஓடி போய் எடுத்துட்டேன். அது ஃபுல்லா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருந்துச்சு. பட் நான் கிளீன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஃபைன். ஆனா இப்ப என்னன்னா எனக்கு அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரியல. லேட்டா நான் அமேசான்ல செக் பண்ணேன். ஏன்னா அதுல தான் வாங்கியிருந்தேன். அப்ப செக் பண்ணா அது எந்த இடத்துலயுமே வாட்டர் ப்ரூஃப் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. மைக்ஸ் வாட்டர் ப்ரூஃபா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் சார்ஜும் போடல. அப்படியே ஒரு 2 days அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அந்த சாதா மைக் ஐம் யூஸிங். ஸோ நாங்கள் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரைஸ் பவுல் ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக இந்த சைடில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வாழையாரில் இருக்க ரைஸ் பவுல் ரெஸ்டாரண்ட். இங்கே ஆக்சுவலி ஃபுட்டு நல்லாவே இருக்கும். தலശ്ശേരി பிரியாணி எல்லாமே செமையாக இருக்கும். நான் இங்கே நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த சைடு இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த ரெஸ்டாரண்ட். இது ஆக்சுவலி நல்ல ரெஸ்டாரண்ட் கைஸ். ஏன்னா இங்கே நான் நிறைய டைம் வந்திருக்கேன். எப்பவுமே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. ப்ளஸ் இது ஹைவேஸ் ஓரமும் இருக்கா, அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு. ஸோ நீட்டாகவும் இருக்கு. ஸோ இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டபிள். நீங்கள் பாருங்க, இப்போ கேஸ் ப்ராப்ளம்னால மெனுவில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி முதல்ல பேஜ் கணக்கில் இருக்கும். பர்கர் இருக்கா? பர்கர் இல்லையா? பர்கர் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பிஸா இல்லைங்க. இல்ல சிக்காங்கொக்கா கொக்காவா? இல்ல சைனீஸ் புட்டியாது இருக்கா? ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ரைஸ் பவுலர்ஸ் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இன் பிட்வீன் எனக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு எனக்கு ஒரு ஷூட்க்கு. ஸோ ஆன்வே ஷூட் வந்துட்டு இங்கே சூலூரில் தான். ஸோ ஆன்வே ஐ கம்ப்ளீட் தி ஷூட் அண்ட் அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இங்கே ஒரு மண்டபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஐ வில் ஷோ யூ தட். அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? திஸ் இஸ் த பிளேஸ். இங்கே பாருங்க, தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கு. அதே அளவுக்கு அவ்வளோ காசு வாங்குவாங்க. This is it. Oh, hi guys. Successfully completed the shoot. ஸோ எனக்கு இது ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்குது. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஐஸ்கிரீம் டேட் போயிட்டு தென் வில் பி கோயிங் டு ஹோம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்